முதல்ல இந்த நாள் சோகமான நாள் கிடையாது. இந்த நாள் உங்க சோகத்துக்கு முடிவை கொண்டு வந்த நாள். இயேசு எழுப்பினார்னு எங்கேயுமே இல்லை. யார் எழுப்பினா? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை உங்களுக்குள் வாசமா இருந்தால், உங்களுக்குள் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதிக்கிறது. இயேசு மரிக்கல, இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். ஆமென். இயேசுவை அவர்கள் கொலை செய்யும்படி என்ன பண்ணாங்க? அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அதை செய்தார்கள். பாவம் செய்வதனால் நரகம் செல்கிறது இல்லை. அப்ப ஏன் நரகம் போறான்? இயேசுவை விசுவாசியாததினால். பலிகளுக்காக ஆடுகளை அந்த நாட்கள்ல தனியா ஒரு இடத்துல வளர்ப்பாங்க, தேவாலயத்துல. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி வந்த உடனே அது பழுதற்றதா இருக்கிறதுக்காக அது துணியில சுத்தி அதை என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. இப்போ அங்க போய் பார்த்தா ஆடு சுற்றி வைக்கப்படவில்லை, இந்த ஆட்டுக்குட்டியானவர் சுற்றி அங்க வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா இவர் பலியாக போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரே உங்களுக்கு ஆகாரமாய் மாற போகிறார், இவரே உங்களுக்கு ஜீவனாய் மாற போகிறார். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே. I am the living bread. சங்கீதம் 118 வாசிக்கிறோம், மூளைக்கு ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலக்கல் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று அப்படின்றத இயேசு கிறிஸ்துவின் நிராகரிக்கப்படுகிற இயேசு எப்படி சிலுவையிலே தள்ளப்பட்டார், இயேசு எப்படி ஒதுக்கப்பட்டார் அப்படின்றத பத்தி ப்ரொஃபெட்டிக்கலா எழுதுறார் சங்கீதம் 118. அந்த இடத்துல தான் வருது, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். சிலுவையில் இயேசு அறையப்பட்டு ஆகாத கல்லாய் தள்ளப்பட்ட இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அர்த்தம், இந்த சீனை மட்டும் மைண்ட்ல வைங்க. இனிமே பயத்துக்கு நீங்க பயம் காட்டுவீங்க. ஆமென். அது எந்த சீனு? இயேசு அடிக்கப்பட்ட போது நானும் அடிக்கப்பட்டு விட்டேன். இயேசுவை கல்லறையில கொண்டு போய் புதைத்த போது நானும் புதைக்கப்பட்டு விட்டேன். இயேசு பாதாளம் சென்ற போது நானும் போய்விட்டேன். இயேசு பிசாசை ஜெயித்து அவன் வல்லமையை உடைத்து அவர் எழும்பின போது அவர் மட்டும் எழும்பல, அவரோடு கூட நானும் எழும்பி இருக்கிறேன் என்பதுதான் சத்தியமா இருக்கிறது. ஓகே, சோ குட் ஃப்ரைடே ஆமென். நம்ம இணைந்து ஒரு இணை ஆராதனையாக இதை வைத்திருக்கிறோம். ஸோ வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு, இந்த சபைக்கு, இந்த ஆராதனைக்கு இதுதான் நான் முதல் முறை வருகிறேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர்றவங்க அப்படின்றவங்க இருக்கீங்கன்னா உங்கள் கைகளை உயர்த்துங்க. உங்களை வரவேற்க நாங்கள் விரும்புகிறோம். ஓகே, அருமையான அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நல்ல கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். வெல்கம் டு த ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆமென். எங்கேருந்து வரீங்க? இங்கே தான். ஓகே, தேங்க்யூ. பாளையங்கோட்டிலேருந்து வர்றது தான் ரொம்ப கஷ்டம். ஆமாம், அவ்வளோ டைட்டாக வச்சுருப்பாங்க. வெளியில் எங்கேருந்துலாமோ வந்துடுறாங்க. கர்த்தர் நல்லவர். இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு வந்திருந்த உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத நன்மைகளையும் ஜீவனையும் கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு வாழ்க்கையில் அவர் பெருக செய்வாராக. மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணணுன்றது நம்ம நோக்கம் இல்லை. பாருங்களேன், கிரியேட் பண்ணால் ரொம்ப ஈஸி. அப்படி தலைப்பு வைக்கிறது, அப்படி பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்முடைய நோக்கம் வந்து அது கிடையாது. நான் கூட ஈஸ்டர் அன்னைக்கு சொன்னேன், நிரீக்ஷனாட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இயேசு உயிர்த்தெழவில்லை அப்படின்னு ஒரு தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு. எதுக்கு? ஈஸ்டர் அன்னைக்கு. என்னங்க இப்படி இப்பவுமே நிறைய பேருக்கு அப்படி ஒட்டுது பாருங்களேன், ஐயோ அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மை என்னன்னா, அப்படி ஒரு தலைப்பு வச்சு பிரசங்கம் பண்ண முடியும். ஏன்னா இயேசு உயிர்த்தெழலை, அது தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் அப்படியே அமைதியாயிடுச்சு. பைபிள்ல எங்கேயும் இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னே இல்லை. ஆஹா, கன்ஃபார்ம் தாண்டா அப்படி ஆகுது பாருங்களேன். இப்படி கான்ட்ரவர்சியா பேசுறதுக்கு ரொம்ப ஈஸி பாருங்க, அது வந்துடும்.
உண்மையை சொல்றேன் நான். பைபிள் எங்கேயும் இயேசு உயிர் தெழுந்தாருன்னே போடல, பிதா அவரை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ ஒரு வேர்டு தான், அது கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா என்ன ஆயிடும்? கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலாம். பாருங்களேன், இயேசு உயிரோடு எழுப்பினார்னு பைபிள் எங்கேயுமே இல்லை. இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார். அவரால் எழும்ப முடியும், ஆனா அவர் சிலுவைக்கு அப்புறம் பாதாளத்துக்கு சென்ற போது அவர் என்ன பண்ணல? எழும்பல. பிதாவுக்காக அவர் காத்திருக்கிறார். பிதா தன்னை எழுப்பும்படியாக, பிதா தான் செய்து முடித்த அனைத்தையும் அங்கீகரிக்கும்படியாக அவர் என்ன பண்றாரு? காத்திருக்கிறார். அப்ப உயிரோடு யார் எழுப்புறாரு? இயேசு உயிரோடு எழுப்புனது யாரு? இயேசு எழுப்பினார்னு எங்கேயுமே இல்லை. யார் எழுப்பினா? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை உங்களுக்குள் வாசமா இருந்தால், உங்களுக்குள் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவை எழுப்பின அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் என்ன சொல்லியிருக்குது? நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். ஆக்ட்ஸ்ல என்ன படிக்கிறீங்க? அப்போஸ்தலர்ல நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். மீதி சொல்லுங்க. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். பாருங்க, அவரை எழுப்பினார். அப்போ இயேசுவே உயிர் எழுப்பினார்ன்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல்லா என்னதான் இருக்கு? எல்லா ஸ்கிரிப்சரும் பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்குது? தேவன் அவரை எழுப்பினார். ஆமென். இப்போ சும்மா அப்படி போடலாம், இயேசு உயிர் தெழவில்லைன்னு போட்டால் ஈஸ்டர் அன்னைக்கு 50 பேர் நம்ம பிரசங்கம் தான் கேட்பாங்க. பத்தியா திருநெல்வேலியில ஒரு பிரசங்கம் என்ன பண்ணாருன்னு கேட்டிருக்க மாட்டான், அவனுக்கு டைட்டிலே போதும். திருநெல்வேலியில பாரியா ஒருத்தர் எழுப்பி இருக்கிறாரு, அவர் இயேசு உயிரோடு எழும்பலன்னு பேசியிருக்காருன்னே பேசிடுவாங்க. ஆனால் முழுசா இப்போ நான் சொன்னதை முழுசா கேட்கலன்னு என்ன ஆகும்? உங்களுக்கே கொஞ்ச நேரம் நின்று போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தெரியும் கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டாரு, வேற ஏதோ வச்சிருப்பாருன்னு தானே இருந்தீங்க. அது மாதிரி நிறைய பேசலாம். பாருங்க, இயேசு மரிக்கவில்லை அப்படின்னு கூட இன்னைக்கு டைட்டில் போடலாம். அதுக்கும் வசனம்லாம் இருக்கு. ஐயோ வேண்டாம் சாமி, இன்னைக்கு எதையும் சொல்லிடாதீங்க, எதையும் தாங்குற சக்தியில நாங்க இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. இயேசு மரிக்கலங்க, இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். ஆமென். இயேசுவை அவர்கள் கொலை செய்யும்படி என்ன பண்ணாங்க? அவர் கையில் ஒப்பு கொடுத்தார், அவர்கள் அதை செய்தார்கள் அப்படின்னு என்ன பண்ணலாம், பேசலாம். எது என்ன சொல்ல வரேன்னா, கான்ட்ரவர்சியா பேசுறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், அது ஒரு கலை. அப்படி பேசணும்னா இப்போ 10,000 பேர் பார்க்கறது எத்தனை பேர் பார்ப்பாங்க? 10 லட்சமா என்ன பண்ணிடும், மாறிடும். ஆனால் அது நம்ம வேலை கிடையாது. சில பேர் இதை தான் முழு நேரமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டே இருக்காங்க. எதையாவது கிளப்பணுன்னே கிளப்பி பண்ணுறோம். நம்ம அப்படி கிடையாது. சிம்பிளாக எளிமையாக, எதுக்கு தேவையில்லாமல் தவறானதெல்லாம் கொண்டு வருவானே, சரியாக போனாலே தவறாக போகும். அப்படிங்கும்போது நம்ம வேற இதெல்லாம் போட வேண்டாமேன்னு மேக்சிமம் என்ன பண்ணிவிடுவோம், குறைச்சிடுவோம். இப்போ இடையில ஒன்று போட்டு விட்டாங்க, சில டாபிக்ஸ் நான் சொல்லுவேன், அப்புறமா சிலது அவங்களே எழுதுவாங்க. ஒரு டாபிக் போட்டாங்க பாருங்க, என்ன டாபிக் தெரியுமா? நீங்கள் பாவம் செய்கிறதினால் நரகம் செல்வது இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. கிறிஸ்தவ உலகம் இதை கேட்டால் என்ன ஆகும்? விடுடா கல்ல அப்படின்ற மாதிரி தான் ஆகும். ஆனால் உண்மை தானே, நீங்கள் பாவம் செய்வதனால் நரகம் செல்கிறது இல்லை. அப்போ ஏன் நரகம் போறான்? இயேசுவை விசுவாசியாததினால். இப்படி போடுவோமே, நீங்க செஞ்சுற நல்லதுனால பரலோகம் போறதில்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களா? நீங்க செய்யற நல்லதுனால பரலோகம் போறதில்லைன்ட்டு எத்தனை பேர்? நல்லா கட்டுங்க பார்க்கலாம். நீங்க பண்ற எந்த நல்லதும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி கொண்டு போறதா இருந்தா நீங்க நல்லது செய்யுங்கன்னு சொல்லியிருப்பார். அப்படி கொண்டு போறது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தமும் கல்வாரியும் தான் உங்களை நித்தியமான வாழ்க்கைக்கு தகுதிப்படுத்துகிறது. ஆமென். தட்டலாம், தப்பு கிடையாது. சில பேருக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு கையெல்லாம் தட்டலாமா, குட் ஃப்ரைடே அன்னைக்கு கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சோடு இருக்கலாமா அப்படின்லாம் நிறைய கேள்வி இருக்கு பாருங்களேன். ஏன்னா சில பேர் அப்படியே சும்மாரி துக்கம் தொண்டை அடிக்கி இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னே உட்காந்துருக்காங்க சோகமா. ஒருத்தர் நல்ல தண்ணியை போட்டு படுத்து கிடக்கார்,
என்னன்னா இயேசுவை கொண்டுட்டாங்கல்ல அந்த சோகத்தில் குடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஈஸ்டர் அன்னைக்கும் தண்ணியில் தான் படுத்திருக்காரு. என்னடான்னா எலும்பிட்டார்ல சந்தோஷத்தில். நம்ம அண்ணனுக்கு வந்து ஏதாவது காரணம் வேணும். அது மாதிரி இப்போ சோகமாக இருக்கிற ஒரு நாள் மாதிரி காமிச்சிட்டாங்க பாருங்க. அதுவும் மேக்சிமம் இன்னைக்கு என்னதான் அதிகமாக யூஸ் பண்ணுறது, பிளாக்கு. நான் பிளாக்கு வந்து என்னது, இயேசு சிலுவையில் அடிச்சிட்டாரு, எனக்கும் துக்கத்தில் பங்கேற்கிறேன் அப்படின்ற மாதிரி. நான் சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போவேன். சிலுவையை வந்து கருப்பு துணியை வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. ஆமாம், நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? 2 பேர் தான் பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். கடவுள் உங்களை அதெல்லாம் பார்க்க விடாமலே தடுத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. சிலுவையை கருப்பு துணி வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு துணியை அவுத்து விட்டுருவாங்க. அதாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்களாம். நமக்கு வந்து அப்படியே செய்கையின் மூலம் என்ன பண்ணுறாங்க, சொல்லி காட்டுறாங்களாம். இப்போ ஏசு என்ன பண்ணிட்டாரு, உயிரோட எழும்பிட்டாரு அப்படின்ட்டு. குட் ஃப்ரைடே அன்னைக்கு சில இடத்துல ரெட்டு துணியை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கருப்பு துணி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வெள்ளை துணி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கிட்டா வம்புன்னு 3 துணியும் போட்டு வந்துட்டேன் நான். ஏமே எல்லா கொள்கைக்காரனும் நம்ம கொள்கையாக மாறட்டும். சோப்பு வெள்ளை கருப்பு, ஏன் இந்த வெறுப்பு? சும்மா ஜஸ்ட் ஜோக்கிங். ஸோ பாரம்பரியமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வேற. சொல்லியிருக்கலாம் மும்மணி தியானம்னு ஒன்று வைப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய சாதனை என்ன தெரியுமா? இன்னைக்கு 3 மணி நேரம் நாங்கள் சர்ச்சில் இருக்கிறோன்றது தான் பெரிய சாதனை. ஆனால் அவங்களுக்கு தெரியல, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மும்மணி தியானத்தில் உட்காந்துட்டு தான் போகிறீங்க. மும்மணிக்கு கூடுமே தவிர ஒரு நாளும் குறையாது. ஒரு நாளும் குறைஞ்சதா சரித்திரமே கிடையாது. ஆமாம், அது இப்போ நாங்கள் 3 மணி நேரம் மும்மணி தியானத்துக்கு போயிட்டு வரோம், மோரெல்லாம் குடித்தோம் அப்படிம்பாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது பாருங்களேன். அந்த 3 மணி நேரம் மட்டும் இன்னைக்கு மட்டும் அதெல்லாம் யோசிக்குது. இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக அப்படியே மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரியம். அதுலேயும் இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7 வசனம். 7 வசனம் தெரியுமா? 7 வசனம் உங்களுக்கு 7 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் ஒவ்வொரு வசனம் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சிலருக்கு கொடுக்கலன்றதுனால அவங்க விசனமாக இருப்பாங்க. ஸோ ஏன்னா சர்ச்சில் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு தான் கொடுக்க முடியும்? 7 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஐயர் வாளுக்கு வேற ஒன்று கொடுக்கணும். அப்போ வாள் போக மீதி எத்தனை? 6 பேர் இருப்பாங்க. அதனால் அதில் பிரச்சனை ஆயிரும். சிலவன் டைமை கூட்டிடுவாங்க, குறைச்சிடுவாங்க. இந்த பஞ்சாயத்து சிலுவை பாடுக்கு அப்புறம் ஒரு பாடு இருக்கும். 7 பேர் வச்சு 7 வசனம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏன்னா பண்ண பிரசங்கம் அப்படி. தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். எது நீங்க பண்ற பிரசங்கத்தை பத்தி எதுவும் சொல்றீங்களா, இல்லை வந்த ஜனங்களை பத்தி எதுவும் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். முதல்ல இந்த நாள் சோகமான நாள் கிடையாது. இந்த நாள் உங்க சோகத்துக்கு முடிவை கொண்டு வந்த நாள். நல்ல கையை தட்டி ரிஜாய்ஸ். சங்கீதம் 118 வாசிக்கிறோம். மூளைக்கு ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலக்கல் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று அப்படின்றத இயேசு கிறிஸ்துவின் நிராகரிக்கப்படுகிற இயேசு எப்படி சிலுவையிலே தள்ளப்பட்டார், இயேசு எப்படி ஒதுக்கப்பட்டார் அப்படின்றத பற்றி ப்ரொஃபெட்டிக்கலாக எழுதுறார் சங்கீதம் 118. அந்த இடத்துல தான் வருது இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எல்லாம் சொல்லுங்க, இந்த நாள். எந்த நாள்? சிலுவையில் இயேசு அறையப்பட்டு ஆகாத கல்லாய் தள்ளப்பட்ட இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. Amen. எல்லாம் சொல்லுங்க, இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள். ஆமென். ஆனாலும் வெஜ் பிரியாணி தான் போட சொல்லியிருக்கேன்.
சிக்கன் பிரியாணி போடலாம், ஆனாலும் சில பேருக்கு இயேசுவை அடிச்ச அன்னைக்கு சிக்கனை போட்டுட்டாங்களா யாருன்ட்டு பாருங்க. சில பேர்லாம் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறாங்க, அவங்களையும் மனதில் வச்சு தான் கொஞ்சம் ஓவராக என்ன பண்ண முடிய மாட்டுக்கு, செய்ய முடிய மாட்டுக்கு, எல்லாரையும் நினைக்க வேண்டியது இருக்கு இல்லையா. அதனால சில காரியங்கள் கொஞ்சம் மெதுவாக, கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம வேகமாக ஓடிடலாம். கடைசியில் பார்த்தா நம்ம பஸ் எடுத்து வந்துட்டு இருப்போம், பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்றுட்டு இருப்பான். நான் ஏறவே இல்லையா, நீ உனக்காக தான் ஏன் பஸ்ஸே அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால வெஜ்ஜே போட்டிருங்க பாஸ். பிரியாணினாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு வரும். இன்னைக்கு மோர் குடிச்சிட்டு போவாங்க வழக்கமாக. ஈஸ்டர் அன்னைக்கு தான் கறி கடைக்கு போய் காலையில் கறியை வாங்கி வச்சு என்ன பண்ணுவாங்க, ஏசு உயிரோடு எழுந்தார் அப்படின்றது தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே கவனிச்சு பாருங்க, இந்த நாள் துக்கத்தின் நாள் கிடையாது. இந்த நாள் எந்த நாள்? அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எந்த நாளை பற்றி சொல்லியிருக்கு தெரியுதா? கான்டெக்ஸ்ட் படிச்சு பாருங்க. கான்டெக்ஸ்ட் என்ன? ஒரு வசனத்தை விளக்கும் போது என்ன பண்ணணும், அது என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்கு, அதனுடைய பின்னணியம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல களி கூறுங்கன்னு எந்த நாளை பத்தி சொல்லியிருக்கு? மூளைக்கு ஆகாததென்று அந்த வசனம் இதுல இருக்கு. தள்ளப்பட்ட கல், அதே சங்கீதம் 118 வருது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. எந்த கிறிஸ்துவை, எந்த இயேசுவை ஆகாததென்று யூத சமூகம் தள்ளினதோ அதுதான் இன்றைக்கு தலைக்கல்லாய் மாறி இருக்கிறது. அவர்தான் தலைக்கல்லாய் இன்றைக்கு இருக்கிறார். ஆமென். எப்படி போட்டு பாருங்க, சீஃப் கார்னர் ஸ்டோன். தள்ளப்பட்ட கல்லே எதுவாயிடுச்சு? தலைக்கல்லாக மாறினது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கூட இந்த நாள் சந்தோஷமான நாள். தள்ளப்பட்டிருக்கிறீங்களா, ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா, ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்களா, அப்போ நீங்களும் இயேசு மாதிரி தான். ஆனா அப்படி ஆன இயேசு தலைக்கல்லாய் மாறினது போல உங்க வாழ்க்கை கூட அப்படி தலைக்கல்லாய், அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு விதத்திலே அது மாறுகிற ஒரு நாளா இந்த நாள் இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த நாளை தான் சங்கீதக்காரன் எழுதிட்டு என்ன எழுதுறாரு? இந்த நாள் சொல்லுங்க, கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே. அப்போ லிட்ரலா கிராஸை பத்தியும், லிட்ரலா தி ரிஜெக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட பத்தியும் அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்க? இன்னைக்கு எப்படி இருக்கணும்? பக்கத்துல பா சொல்லுங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆமென். ஏன்னா இன்னைக்கு உங்க துக்கத்தை அவர் துடைத்து போட்ட ஒரு நாளா இருக்கிறது. உங்கள் வேதனையை அகற்றின ஒரு நாளாக அது இருக்கிறது. பாருங்க, இது தெரியாத ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவம் தான் இன்னைக்கு எப்படி இருக்கும்? சோகத்தில் உட்காந்துருப்பாங்க. கொண்டு போட்டாங்களே, நல்ல மனுஷன் கொண்டு போட்டாங்களே, இயேசுவை சிலுவையில் அடிச்சார் தெரியுமா அப்படின்னா, ஆமாம், எந்த நல்லவனை விட்டுருக்காங்க, அதனால் அவரை கொண்டு போட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த புரட்சியாளர்களெல்லாம் கொண்டுருவாங்க இல்லையா, எப்படியாவது கொண்டுருவாங்க. புரட்சியாளர்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, கொண்டுருவாங்க. ஒத்து ஊதுறவனைங்கெல்லாம் வாழ வைப்பாங்க. அதான் சமூகம். யாராவது கொஞ்சம் நல்ல கருத்துக்கள் பேசி இது பண்ணால் அவனை சீக்கிரமாக அனுப்புறதுக்கு என்ன உண்டோ அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இயேசுக்கு பண்ணிட்டாங்க போல. ஐயோ பாவம், எத்தனையோ நல்லவர் இருந்தார், அந்த இயேசுன்ற ஒரு நல்லவரையும் கொண்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சிலர் இதை பார்க்குறாங்க இந்த நாளை. இல்லை இல்லை, இந்த நாளை கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஓ, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். இது மனுஷனுடைய பிளான் அல்ல. Cross is not a man's plan, is not a man's idea. Cross is a God's plan and God's idea. Amen. சிலுவைன்றது மனிதர்கள் அதை நிறைவேற்றினார்கள். ஆனா அது மனிதர்களுடைய ஐடியா இல்ல, அது யாருடைய ஐடியா? பிதாவினுடைய ஐடியாவா இருக்குது, பிதாவினுடைய யோசனையா இருக்கிறது. சோ பிதா இந்த மனு வர்க்கத்தை ரட்சிப்பதற்கு அவர் போட்ட திட்டம், அவர் போட்ட பிளான் இன்னைக்கு அரங்கேறுகிறது. ஆமென், ஆமென். என்ன அரங்கேற்றோம்? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். 100க்கு 100 இது யாரால ஏற்படுத்தப்பட்டது? தேவனால ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இது சோகத்தின் நாள் கிடையாது. இது எந்த நாள்?
என்ன நாளுங்க? சந்தோஷமான நாள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க மகிழ்ச்சி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மகிழ்ச்சி. ஆமென். இதிலே நாம் மகிழ்ந்து கலிகூற கடவோம். ஏன்னா இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது சிலர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீங்க இறங்கி வாங்க, நீங்க இறங்கி வாங்க, நீங்க ஒரு வல்லமையான கடவுளா இருந்தா, நீங்க ரட்சகரா இருந்தா இறங்கி வாங்க அப்படின்றாங்க. சிலுவை கல்லர்களும் என்ன சொல்றாங்க? எங்களையும் காப்பாத்தி உங்களையும் காப்பாத்துங்க அப்படின்றாங்க. ஆனா அவருக்கு தெரியும், அவங்க யாருக்குமே தெரியல அவர் தொங்கிட்டு இருக்கிறது தான் நம்மளை காப்பாத்துறது. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அவர் இறங்கி வந்துட்டார்னா ரட்சிப்பே கிடையாது. அவர் வராம இருந்ததுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதான் உண்மை. பாருங்களேன். ஆமென். ஸோ இது ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து, தத்துவங்கள்ல இருந்து, கொள்கையில இருந்து சிலுவையை பார்த்தா புரியாது. அதனாலதான் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்கு. ஆனா நமக்கு வைத்தியமா இருக்கு. அவர்களுக்கு பைத்தியம், நமக்கோ அது வைத்தியம். எத்தனை பேருக்கு அது வைத்தியமா இருக்குது? ஆமென். நம்புகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க சிலுவையை பற்றி நீங்க கேட்க போறீங்க, சிலுவையில் என்ன நடந்ததுன்றதை பத்தி கேட்க போறீங்க. போகும்போது ஒரு பலத்தோடு இந்த இடத்துல இருந்து நீங்க போக போறீங்க. நம்புகிற உங்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. தேவ பலனாய் அது இருக்கிறது. ஆமென். அதான் சொல்றேன், அவர்களுக்கோ பைத்தியமாகவும் நமக்கோ அது வைத்தியமாகவும் இருக்கிறது. ஆமென். இட்ஸ் a healing, இட்ஸ் a health. அதை கேட்கும்போது, அதை படிக்கும்போது, அதை தியானிக்கும் போது சுகம் நமக்கு உண்டாகிறது. நமக்கு அதிலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அதுதான் காரியம். பாருங்க. ஆனா ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து கிரைஸ்ட படிக்கும் பொழுது, வரலாற்றுல இருந்து படிக்கும்போது, அல்லது தத்துவங்கள்ல இருந்து படிக்கும் பொழுது நமக்கு ஒன்றும் கரெக்டா புரியுறதே கிடையாது. தத்துவங்கள்ல இருந்து, இப்போ வரலாற்றுல இருந்து படிக்கும்போது என்ன சொல்றாங்க? புத்தன், காந்தி, ஏசு, அந்த லிஸ்ட்ல தான் யார் இருக்காங்க? கிரைஸ்ட் இருக்கிறார். காந்தியை சுட்டு கொண்டாங்க. அதே மாதிரி இயேசுவையும் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அடிச்சிட்டாங்க. எவனை இவங்களை விட்டுருக்காங்க? இப்படின்ற கான்செப்ட்ல ஜீசஸை கொஞ்சம் பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அந்த லிஸ்ட்ல அவர் கிடையாது. எல்லாருமே இந்த உலகத்துல வாழ்றதுக்காக பிறக்கிறாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மரிக்கிறதுக்காகவே பிறந்தார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் பிறந்த அன்னைக்கு பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையில் கடத்தி இருக்கிறதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவே உங்களுக்கு அடையாளம்னாரு. அட்ரஸும் சொல்லல, ஒன்றும் சொல்லலை. ஆனால் கரெக்டாக போய் மேய்ப்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க? கண்டுபிடிச்சி போய் பார்த்துட்டாங்க. ஏன்னா பலிகளுக்காக ஆடுகளை அந்த நாட்களில் தனியாக ஒரு இடத்துல வளர்ப்பாங்க, தேவாலயத்தில். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி வந்த உடனே அது பழுதற்றதா இருக்கிறதுக்காக அது துணியில் சுற்றி அதை என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. இப்போ அங்க போய் பார்த்தா ஆடு சுற்றி வைக்கப்படவில்லை, இந்த ஆட்டுக்குட்டியானவர் சுற்றி அங்க வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா இவர் பலியாக போகிறார். அதுவும் எதுல வச்சாங்க? மேஞ்சர். தமிழ்ல எப்படி இருக்குது? அது முன்னணையிலே என்ன பண்ணியிருந்தாங்க? வச்சிருந்தாங்க. அது என்னது? சாப்பிட்ற இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரே உங்களுக்கு ஆகாரமாய் மாறப்போகிறார், இவரே உங்களுக்கு ஜீவனாய் மாறப்போகிறார். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே. I am the living bread. I am the living bread. I am the living bread. இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் கான்வர்சேஷன் போகுது. என்ன கான்வர்சேஷனு? எங்க பிதாக்கள்லாம் வானத்திலிருந்து வந்த மண்ணாவை சாப்பிட்டாங்கயா அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம அண்ணா சொன்னாரு, வானத்திலிருந்து வந்த மண்ணாவை சாப்பிட்ட அம்புட்டு பேரும் செத்து போயிட்டான் தெரியுமா? ஆமால. ஆமாவா இல்லையா? ஆமாதான். அம்புட்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. இவங்க ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க, எங்க பிதாக்கள் வானத்திலிருந்து வந்த மண்ணாவை சாப்பிட்டாங்க. சொன்னாரு, மண்ணாவா சாப்பிட்டவன்லாம் எங்க போயிட்டான்?
மண்ணுக்குள்ள போயிட்டான். இந்த அண்ணாவை சாப்பிடுறவன் சாகவே மாட்டான் அப்படின்ட்டு. ஓ மா காஷாட்டா பிரேக்கே. இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. I am the living bread. I am the living bread. Jesus says I am the living bread. மண்ணா கிடையாது, அண்ணா. ஆமென். அதை சாப்பிட்டவன் மண்ணுக்குள்ளே போயிட்டான். இதை சாப்பிட்டவனை மண்ணு திங்காது. இவன் மண்ணை ஆளுவான், இவன் மரணத்தை ஆளுவான், இவன் வியாதியை ஆளுவான், இவன் பலவீனத்தை ஆளுவான். என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான். ஓ மாகாரா சாத்தாரா பாலாரா. எல்லாம் சொல்லுங்க லிவிங் பிரெட். நல்ல சவுண்டா சொல்லுங்க லிவிங் பிரெட். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. மண்ணாவை சாப்பிட்டவன் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். ஏசு சொல்றாரு என்ன சாப்பிட்டா உனக்கு சாவே கிடையாதுன்றார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அடுத்த ஸ்டேட்மெண்ட், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா? எது வேணுமோ எடுத்துக்கலாம். பக்கத்துல பா சொல்லுங்க, எது வேணுமோ எடுத்துக்கலாம். வாட் யூ வாண்ட்? இல்லைங்க சீக்கிரமா நான் என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். இல்லை, அவ உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் மரியான். எல்லாம் சொல்லுங்க மரியான். என்றைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான்? சாகவே மாட்டான். எல்லாம் சொல்லுங்க சாகாமை. சில பேர் இப்படி சொல்லிட்டே இருக்கீங்களா, இதெல்லாம் நடக்கலன்னா சாவோன்னு செத்து போறதுக்கு சாக மாட்டேன்னு செத்து போறது எவ்வளோ மேல் இல்லையா? ஹலோ, வாழ்க்கையினாலே கவலைன்னு சோகத்துல 100 வருஷம் வாழ்ந்து சாகிறத விட ஐயேப்பா நல்லா இருக்கு, ஏப்பா நல்லா இருக்குன்னு வாழ்றது அதை விட சிறந்தது இல்லையா? அதனாலதான் சொல்றாங்க, கோழை அனுதினம் சாகிறான், வீரன் ஒரே முறை மட்டும் சாகிறான். அதுல கொஞ்சம் கொஞ்சமா தான் அது புரியும். நான் பேசிடுவேன் நான். அதனாலதான் நீங்க திருப்பி போய் கேட்கணும் டக்குன்னு. இதுவே ரொம்ப ஸ்லோ நான் பேசுறது. ஏன்னா அந்த பயத்துல அவன் பலமுறை செத்துருப்பான். ஆனா வீரன் ஒரே ஒரு முறை மட்டுமே சாகுறான். என்ன வேணும் உங்களுக்கு? எடுத்துக்கலான்றார். இருக்கணுமா? இருக்கலாம். ரொம்ப நாள் இருக்கணுமா? இருக்கலாம். என்னை உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் மறியாமல் இருப்பான். ஏங்க, ஒரு பழத்தை சாப்பிட்டான், சாவு வந்துச்சா வரலையா? இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்தா இல்லையா? இப்ப இயேசு சொல்றாரு, சிலுவையில் நான் தான் ஜீவன் தரும் விருட்சமா தொங்குறேன், என்ன சாப்பிடு, இனிமே மரணம் வேலை செய்யாது, இனிமே ஜீவன் வேலை செய்யுன்ற. மாகாராபோ சேக்லே மாரா சட்டாலா பிரேகே லாப்ரா கட்டாலா லீக்ரமா சேடலேப்ரே. இன்னைக்கே உங்க பாடியில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கட்டும். இந்த வார்த்தையை பேசுகிற இந்த நேரம், இந்த வார்த்தையை உச்சரிக்கிற இந்த நேரம், உங்க பாடியில இருக்கிற சிக்னஸ், உங்க பாடியில இருக்கிற சில நோய்கள், சில நாள்பட்ட மரணத்தின் ஆதிக்கங்கள் உடைக்கப்படுவதா? ஐ பிரேக். ஆமென், ஆமென், ஆமென். the death spirit எல்லா மரண ஆவியை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். காமாரா சாத்தாரா பாலாரா. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இப்போ இதெல்லாம் பேசும்போது உடனே எல்லாரும் சொல்ற ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். என்ன வசனம் தெரியுமா? மனுஷன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும், யாரு? சூப்பர். நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க மனுஷன், எல்லாம் சொல்லுங்க, மனுஷன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாயம் தீர்க்கப்படுவதும்
நியமிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க மனுஷனா இருந்தா ஒரு முறை பிறப்பான், அப்புறம் என்ன பண்ணுவான், சாவான், அப்புறமா நியாய தீர்ப்பு இருக்குது, மறுமைன்னு ஒன்று இருக்குது அப்படின்றத வேதவசனம் சொல்லுத அப்படின்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, சாகாம எல்லாம் சொல்றீங்க, மரணத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்றாங்க. இப்போ இது என்ன தெரியுமா, இந்த வசனத்தை பைபிள் முடிக்கல, நம்ம முடிச்சிட்டோம். அதான் பிரச்சனை. கமா இருக்குது பக்கத்துல, கமா இருக்கா இல்லையா? இப்போ படிச்சா அவங்க எல்லாருக்கும் வெளிச்சம் அடிக்கும் பாருங்க இன்னைக்கு. நம்ம என்ன சொல்றோம், சொன்ன பிறகு போடணும், டக்குன்னு ஸ்கிரீனை தூக்கிடுறேன்னா அப்புறம் என்ன சஸ்பென்ஸ் இருக்கு? இப்போ எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் ஆகிட்டாங்கன்னா, நான் பேச வரதுக்கு முன்னாடியே வசனம் போட்டுதாங்க. இதைத்தான் இப்போ சொல்ல வராரு. அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. போ அந்த லெவல் டெவலப் ஆயிட்டாங்க. அன்றியும் ஒரே முறை ஒரே தரம் மரிப்பதும் பின்பு மனுஷனுக்கு, மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கியா? மனுஷன்னு பிறந்தா ஒரு நாள் சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டேங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? மனுஷன்னு பிறந்தா ஒரு நாள் என்ன பண்ணணும்? தூக்க வீட்டுக்கெல்லாம் போனோன்னு சொல்லுவோம். பிறப்புன்னு ஒன்று இருந்தா 6 லீஞ்சாவு, அப்புறம் 6 வயசுல ஏன் செத்தான்னு அழுதுட்டு இருக்கான். நீ தானே சொன்ன 6 லீஞ்சாவுன்ட்டு. ஐயோ 6 வயசு அப்போ சொல்லக்கூடாது. 6 லீஞ்சாவு 100 லீஞ்சாவிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது. ஆமாம், ஒரு பாட்டியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இல்லையா, எனக்கு சாவை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, என் பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டுனா நான் கத்தர்கிட்ட போயிடுவேன் அப்படின்ச்சு. அப்படியா அப்படின்னு பார்த்தா கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, பாட்டி போகல. என்ன பாட்டி அப்படின்னா, இல்லை அது ஒரு பிள்ளை பூச்சி அதுக்கு பிறந்து அதை பார்த்துட்டோம்னா நிம்மதியாக இருக்கும் இல்லையா அப்படின்றார். ஓ அப்படியா, குழந்தையும் பிறந்துடுச்சு. என்ன பாட்டி, அது பிறந்து அது பெரிய ஸ்கூலுக்கு போய் பார்க்கணும்ல அப்படிங்க. அவன் ஸ்கூலுகளுக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டான், அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சியை பார்க்கணுமா அப்படிங்க. இப்போ அதுக்கு புள்ள போச்சு. ஆக மொத்தம் நீ போறதா ஐடியா இல்லை, இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே. சும்மா அப்படியே கொஞ்சம் படிப்படியா டெவலப் பண்றது பாருங்க. சிலர் இந்த கொஞ்சம் கொஞ்சமா வீடு கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வீடு எந்த ஷேப்ல இருக்குன்னே தெரியாது. அப்படியே கட்டி ஒரு லெவல்ல இருக்கும் பாருங்களேன். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்றது ஆசையை. ஏன் வேணும்னு மொத்தமா சொல்ல வேண்டியதானே? கேளு, அண்ணன் தானே கேட்க. இவங்க ஒண்ணுமே கேட்கறது இல்லை பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சொல்றது, கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் முடிஞ்சு போயிடலான் இருக்கேன், ஈஸ்டர் முடிஞ்சு போயிடலாம் இருக்கேன். நீ போகவே வேண்டாம். நீ உயிரோடு இருந்து சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரித்து சொல்வீர்களா? வேதவசனம் சொல்லுது, நான் சாகாமல் பிழைத்திருந்து. ஆமென், புட் தட் ஸ்கிரிப்சர். நான் சாகாமல் பிழைத்திருந்து. எல்லாம் சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து. என்ன பண்ண போறீங்க? ஊர்ல உள்ள எல்லாம் அட்டுழியம் பண்ணிட்டு அலைய போறீங்களா? சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எதுக்கு? சும்மா வம்பு பண்ணிட்டு அலையதுக்கு இல்லை. சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை என்ன பண்ண போறேன்? விவரிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய செய்கை விவரிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, ஐ வில் நாட் டை. நல்ல சவுண்டா சொல்லுங்க. எத்தனை பேர் இது என் கூட சேர்ந்து சொல்ல தைரியமா இருக்குது? எல்லாம் சொல்லுங்க, ஐ வில் நாட் டை but live and declare the works and recount the illustration act of the Lord. Amen. எல்லாம் சொல்லுங்க, I will not die but live. சொல்லுங்க, I will not die but live. நல்ல ஒரு 3 முறை சொல்லுங்க, I will not die, I will not die but live. எல்லாம் சொல்லுங்க, நான் சாகாமல். சொல்லும் போதே மரணத்தின் சக்தி உடையுதுங்க. உங்க மேல இருக்கிற எல்லா டெத் ஸ்பிரிட் கேன்சல் ஆகுது. எல்லா டெத் ஸ்பிரிட் உங்களை விட்டு வெளியில போகுது. நான் சாகாமல் பிழைத்திருந்து, நான் சாகாமல் பிழைத்திருந்து, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். I will not die but live
இன்னைக்கு சில பேருக்குள்ள இருந்து மரணத்தின் பயம் வெளியில போகுது. the fear of death, மரண சக்திகள் உடைகிறது. I will not die but live and declare the works and recount the illustration acts of the Lord. கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். எத்தனை பேர் இதுல ஜாயின் பண்ண விரும்புறீங்க? நல்லா அசைச்சு காட்டுங்க. ஆன்லைன்ல கொஞ்சம் பேருக்கு அடி வயது கலங்குற மாதிரி அசைச்சு காட்டுங்க. ஆமென். we believe immortalities. நாங்கள் சாவை அல்ல, நாங்கள் சாகாமையை விசுவாசிக்கிறோம். ஆமென். இப்ப கேள்வி, மனிதன் ஒரு முறை பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும், சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கேன். என்னன்னா, சில பேர் நீ போன ஜென்மத்தில் அநேகமா குரங்காதான் இருந்திருப்ப பேசும்போது சொல்றாங்க இல்லையா. சில பேர் அடுத்த ஜென்மம்னு இருந்தா உங்க வீட்டில் மட்டும் நான் பிறந்துடக்கூடாது, என்ன அந்த ஜென்மம் அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கு பேசும்போது சொல்றாங்களா ஆட்கள். அடுத்த ஜென்மம்னு ஒன்று அப்படி இருக்கா? வேதவசனம் சொல்லுது ஒரு தரம் மரிப்பதும் அப்படின்னு ஒன்று கிடையாது. சில பேர் இது 7 பிறவிகள், 8வது பிறவிகள், 9வது பிறவிகள் அப்படின்னு பிறவியா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்க. அப்படிலாம் இல்லை. வேதவசனம் சொல்லுது ஒரே தரம் மரிப்பதும். எல்லாம் சொல்லுங்க, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நியமிக்கப்பட்டிருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? சாகாமையை பற்றி சொல்லுங்கிறீங்க, வாழ்றத பத்தி பேசுறீங்க. என்ன பிரதர் அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்குது? நியமிக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் எல்லாம் சொல்லுங்க, அதனாலதான் இப்ப போடுங்க, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். எல்லாம் சொல்லுங்க, நியமிக்கப்பட்டிருக்குது. அதனால இங்க பாருங்க, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு, அப்படின்னா அர்த்தம் இது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அதனால இயேசு உனது மரணத்தை சுமந்துட்டாரு. அது நியமிக்கப்பட்ட நியமனத்தை அவர் முடிச்சிட்டாரு. எது நியமிக்கப்பட்டதோ அதை செஞ்சிட்டாரு. இனிமே அது செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது மரணம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். ஆமென். நிறைய பேருக்கு இது குட் ஃப்ரைடே மெசேஜா இல்ல ஈஸ்டர் மெசேஜா அப்படின்ற மாதிரி இருக்கு. முடிஞ்சா கண்டுபிடிங்க. அவரது மரணம் அப்போ நியமிக்கப்பட்டிருக்கு. இப்ப பாவத்தின் சம்பளம் அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? சாவு. பாவத்தின் சம்பளம் என்னது? சாவுங்க, செத்து தொலைங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா சொல்லாம என்ன சொல்றோம்? பாவத்தின் சம்பளம் மரணம். மீதி வசனம் சொல்லுங்க. அதான் போடுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போட்ட பிறகு பார்த்து சொல்லுதேன் பாஸ்டர், ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, முழு வசனத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன். பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ எதை கொண்டு வருது? நித்திய ஜீவன். அப்படி சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன்னா, பாவம் எதை கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருது. கிருபை வாழ்வை கொண்டு வந்திருக்கு. இப்போ ஒரு பாவியை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? நீ பண்ண பாவத்துக்காக இயேசு மரித்து விட்டார், அதனால உனக்கு என்ன கிடையாது? மரணம் இல்லை. உனக்கு என்ன கிடையாது? தண்டனை. உனக்கு தண்டனை இல்லைன்னு சொல்றோம். உன்னுடைய நோயை அவர் என்ன பண்ணிட்டாரு? சுமந்துட்டார். உனக்கு என்ன கிடையாது? நோய் கிடையாது. உன் தரித்திரத்தை என்ன பண்ணிட்டாரு? சுமந்துட்டார். உனக்கு என்ன கிடையாது? தரித்திரம் கிடையாது. அதே தான் சொல்றேன், உங்க மரணத்தை அவர் சுமந்துட்டாரு. நீங்க விசுவாசிக்க கூடுமானால் உங்களுக்கு மரணம் இல்லை என்பதை இந்த நாள்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இட்ஸ் a good Friday. Amen. I will not die. எல்லாம் சொல்லுங்க, I will not die. தைரியமா சொல்லுங்க, I will not die but live. எல்லாம் சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து. ஆமென்.
பால்கிட்ட போய் கேட்குறாங்க, பால் எப்போ போகிற மாதிரி ஐடியா, டிக்கெட் எப்போ வாங்க போகிறீங்க? டீசெண்டாக பல்வேறு லாங்குவேஜ்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். அந்த ஆள் டிக்கெட் வாங்கிட்டாரு அப்படிம்பாங்க. டிக்கெட் கொடுத்தது யாரு? அவர் டிக்கெட் வாங்கிட்டாரு அப்படிம்பாங்க. பால் சொல்றாரு, இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கவா போவா? நிறைய பேர் சொல்றாங்க, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இருக்கவா போவான்ட்டு. இருக்கவா போவான்னா நம்ம சாய்ஸில் அது இல்லை பாருங்களேன். நமக்கு வந்து போகிறதுக்கான சாய்ஸ் தான் இருக்குது, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் இருக்கணுன்ற சாய்ஸை நிறைய பேரால எடுக்க முடியறது இல்லை. ஆனால் பால் சொல்றாரு, இவ்விரண்டினாலும் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு இருக்க எனக்கு என்னது ஆசை, அது எப்படி இருக்கும்? அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். எல்லாம் சொல்லுங்க, நான் சரீரத்தில் தரித்திருப்பது அதிக அவசியம். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? இந்த உடம்புல நான் இருக்கிறது அவசியம் நினைக்கிறீங்களா? எங்க பிரதர் யாருமே நினைக்க மாட்டேங்காங்க பிரதர் அப்படின்றீங்களா? முதல்ல நீங்க நினைங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் இந்த சரீரத்தில் தரித்திருப்பது அவசியமா இருக்கிறது. ஆமென். அழிவுக்கேதுவான இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும், சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாகாமையை தரித்து கொள்ளும். அப்ப இயேசுவின் சாவுன்றது ஏன் சாவு? புரிஞ்சான்னு தெரியலையே, மறுபடியும் சொல்றேன். இயேசுவின் சாவுன்றது யார் சாவு? ஏன் சாவு? எனது மரணத்தை அவர் சிலுவையில் என்ன பண்ணார்? நம்ம எனது பாவத்தை சுமந்தார்ன்றது நல்லா விளங்குது. அது விளங்குதா? எத்தனை பேர் ஏன் பாவத்தை அவர் சுமந்தார்? அவர் எதுவும் பாவங்களும் செஞ்சாரா? இல்லை. அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கு இல்லையா? பரவாயில்ல, சூப்பர். எவ்வளோ பெரிய விசுவாசி நீங்க. அப்ப யார் பாவத்தை சுமந்தாரு? ஏன் பாவத்தை சுமந்தார், ஏன் தரித்திரத்தை சுமந்தாரு, என்னுடைய நோயை சுமந்தார். இதெல்லாம் எப்படி உண்மையோ அதே போல ஏன் மரணத்தை அவர் சுமந்தார். எனது மரணம் ஏற்கனவே மரித்து விட்டது, எனது மரணம். ஓ, எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. உங்க சாவு எப்போவோ செத்துடுச்சுங்க, உங்க சாவு எப்போமோ முடிஞ்சிடுச்சு. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்தேன். ஓ, உங்க மனது கேட்கும், மக்கள் கேட்பாங்க, மனிதர்கள் கேட்பாங்க, அதை எப்படி சாகாமல் எப்படி நீ பிழைச்சிருக்க முடியும்? ஏன்னா நான் ஏற்கனவே செத்துட்டேன், ஏற்கனவே நான் மரித்துட்டேன். அன்றியும் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துடைய குருசிபிகேஷன் நினைச்சுக்கிறாங்க. ஹலோ, இன்று இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பால் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, இன்று இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள்ன்றது காயின்ல ஒரு பக்கம், மறுபக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இது நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள், அவரோடு கூட நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இதுதான் ரெவலேஷன். எத்தனை பேர் சொல்றீங்க இது என்னுடைய? நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், இன்னைக்கு என்ன பண்ணாங்க? இயேசுவை சிலுவையில் அடிச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களையும் அடிச்சிட்டாங்க. என்னது, என்ன அடிச்சாங்களா? ஆமா, வீட்டில் அடிச்சது சொல்லுங்க. அவர் 3 நாள் கூட்டு போய் வச்சு அடிச்சாங்களே, அதை பத்தி சொல்ல நான், அது வேற, அதுக்கு அப்புறமா வருவோம். இது என்னது? இது புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஏற்கனவே சிலுவையில் அடிக்கப்பட்டேன். சிலுவையில் அடிக்கப்பட்டது இயேசு மட்டும் இல்லை, யாரு? எல்லாம் சொல்லுங்க, நானும். இதை சபை பேசுறது இல்லை பாருங்களேன். இன்னொன்னு சபை பேசும், ஆதாம் பாவம் செஞ்ச போது நீ என்ன பண்ணிட்ட? பாவம் செஞ்சுட்ட அப்படின்னு. நான் எங்க பாவம் செஞ்சேன்? நான் தான் ஏதேன் தோட்டத்திலே இல்லையே. ஆனா ஆதாமுக்குள்ளதான் இருந்தேன். அவன் பழத்தை பறிக்கும் போது நீனும் உள்ள இருந்து பறிச்ச, அவன் வாயில வச்சு கடிக்கும் போது நீனும் கடிச்ச. ஓ, அதெல்லாம் ஒத்துக்க வச்சுட்டாங்க. அதேதான்
அவர் கெட்செமனே என்ற தோட்டத்துல எப்ப ஆரம்பிச்சாரோ அப்பமே நீங்களும் கிறிஸ்துவோடும் கனெக்ட் பண்ணப்பட்டீங்க. யுவர் ஐடென்டிட்டி வித் கிரைஸ்ட், யுவர் ஆக்ஷன் வித் கிரைஸ்ட், you are connected with Christ. நீங்கள் அவரோடு கனெக்ட் ஆயிட்டீங்க, அவரோடு இணைக்கப்பட்டீங்க. இப்ப நான் சொல்றேன், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். ஆமென். எத்தனை பேர் புரியுது? இயேசுவை சிலுவையில் அடிச்சாங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பவுல் பார்க்காத ஒன்ன பார்க்கிறாரு. அடித்தது அவரல்லடா, என்ன உங்களை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்ப சிலுவையில் இயேசு அடிச்சாங்கன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த ரெவலேஷன் வரமாட்டுக்கு, இந்த வெளிப்பாடு வரமாட்டுக்கு. நான் சொல்றேன், சிலுவையில் அடிச்சது இயேசுவை மட்டும் இல்ல, சிலுவையில் அடிச்சது உங்களையும் என்னையும் சேர்த்து அடிக்கப்பட்டு விட்டது. நீங்க ஏற்கனவே அடிக்கப்பட்டுட்டீங்க, சிலுவையில் அறையப்பட்டுட்டீங்க. அப்ப சிலுவையில் அடிக்கப்பட்டது மட்டும் இல்ல, பாடுபட்டுட்டீங்க. வேதவசனம் சொல்லுது, இது அப்படியே திருப்பி போடுங்க. ரோமன் சாப்டர் 8ல படிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ரோமன் சாப்டர் 8. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் அப்படின்னா கிறிஸ்து எப்போ பாடுபட்டாரு? என்னங்க, எப்ப பாடுபட்டார்? முன்னாடி. அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க என்ன எழுதுறாரு? கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால். அப்படி இல்லை, இன்னும் வாங்க, கீழே வாங்க. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். இதுலயும் இருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்துவோடு பாடுபடுறதுன்னா என்ன? பால் என்ன மைண்ட் செட்ல எல்லாத்தையும் எழுதுறாருன்றதை இப்ப பாருங்க. பால் என்ன மைண்ட் செட்ல இது எல்லாத்தையும் எழுதுறாருன்னா, இப்போ போய் பாடுபடுறதை பத்தி அவர் பேசல. அவர் என்ன சொல்றாரு? என்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே நானும் அறையப்பட்டேன்ற வெளிப்பாடு உனக்கு வருதோ அப்பமே நீ ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடுவ அப்படின்றார். அப்பமே நீ ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடுவ, அப்பமே நீ ரூல் பண்ண ஆரம்பிச்சிடுவ அப்படின்றார். ஆனா இப்போ ஏன் பண்றது இல்லைன்னா, நான் இனிமே பாடுபட்டு இனிமேதான் நான் ரெயின் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எல்லாம் சொல்லுங்க, அவரோடு பாடுபட்டு. அப்போ இனிமே போய் பாடுபட போறதில்லை, ஏற்கனவே பட்டுட்டேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். பாவம் செய்த போது ஆதாமோடு இணைக்கப்பட்டு நாம் நம்மளை யோசிக்கிறோமா இல்லையா? இப்போ ஒருத்தர் பாவி ஆகிறதுக்கு என்ன பண்ணும்? என்னங்க இப்படி பேசுறீங்க சர்ச்சில்? இப்போ ஒருத்தர் பாவி அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கணும், என்ன பண்ணணும்? யார் சேனையை போய் ஆக்கணுமா? கொள்ளடிக்கணுமா? கொலை பண்ணணுமா? பொய் சொல்லணுமா? எதுவுமே பண்ணாமலே சர்டிஃபிகேட் ரெடியா இருக்கு. ஏன்? என்னங்க எதுவுமே நம்ம ஊர்ல தான் எதுவுமே பண்ணாம சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி யோசித்தீங்களா? இல்ல. ஏன்? ஏன்னா ஆதாம் செய்தார். எல்லாம் சொல்லுங்க, ஆதாம் செய்தார். அதனாலே நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? பாவி ஆயிட்டோம். எல்லாம் சொல்லுங்க, ஆதாமின் செயல் எனக்கு சர்டிஃபிகேட் தந்துடுச்சு. புரியுதா உங்களுக்கு? நீங்க புதுசா போய் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆதாம் செய்த செயல் உங்களை யாரா மாத்திடுச்சு? பாவியா மாத்திடுச்சு. இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். ஆதாமானதான் நம்ம யாரானோம்? பாவியானோம். ஆதாம் பழத்தை கடிக்க போய் தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்தோன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆதாமுக்குள்ள தங்களை கனெக்ட் பண்ணி யோசிக்கிறாங்க. ஆனா பால் சொல்றாரு, இப்ப நீங்க ஆதாமுக்குள்ள கனெக்ட் பண்ணி யோசிக்கிறது போல பாவத்துக்கு ஆதாமோட கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்ப நீதிக்கு கிறிஸ்துவோடு உங்களை கனெக்ட் பண்ணுங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டீர்கள். ஆமென். இயேசுவோடு கூட சிலுவையில் நான் அறையப்பட்டேன். எல்லாம் சொல்லுங்க, சிலுவையில் என்ன அடிச்சிட்டாங்க? இயேசுவோட நான் அடிக்கப்பட்டேன். ஏற்கனவே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட போது பக்கத்துல 2 பேர் இருந்தாங்க. யாரு? 2 கல்லர்கள். மொத்தம் எத்தனை சிலுவை? 3 சிலுவை.
ஒன்று கிறிஸ்து, இன்னொன்று கிறிஸ்துவோடு கூட. ரெண்டு கல்லன்வோ, ரெண்டு கல்லர்கள் அவரோடு கூட சிலுவையில அடிக்கப்படுறாங்க. நான் சொல்றேன் அதுதான் நம்ம. ஆமென். ஆனா அவ்வளவு தூரமா இல்ல, அவரோடு கூட நாம் அடிக்கப்பட்டோம். அது சிம்பாலிக்கா பக்கத்துல இருக்கு, பக்கத்துல அடிக்கப்படுற மாதிரி இருக்கு. ஆனா பவுல் சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட நான் அடிக்கப்பட்டேன், சிலுவையில் அடிக்கப்பட்டேன். அப்போ இன்னைக்கு நடந்த சிலுவை மரணம்ன்றது உங்களுக்கே நடந்துடுச்சு. உங்க மரணம் ஏற்கனவே நடந்துடுச்சு. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஏற்கனவே நடந்துடுச்சுன்னா மறுபடியும் நடக்கணுமா வேண்டாமா நீ முடிவு பண்ணுன்றார். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, ஏற்கனவே செத்துட்டேன். செத்து பொழைச்ச வேண்டா ஏமான என்னங்க, செத்து பொழைச்சிட்டீங்க இல்லைங்க ஏற்கனவே. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், செத்துட்டேன் அவர் கூடன்றது உங்களுக்கு வரும்னா இந்த டிக்ளரேஷன் வரும், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். இனிமே பிழைப்பு தான். எல்லாம் சொல்லுங்க, சாவு முடிஞ்சிடுச்சு, இனி என்னதான் பிழைப்பு. எல்லாம் சொல்லுங்க, பிழைப்பு. ஆமென். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தால் பிழைத்திருக்கிறேன். ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? சிலுவையில் என்ன பண்ணப்பட்டேன்? அடிக்கப்பட்டுட்டேன். சிலுவையில் நான் அறையப்பட்டு விட்டேன். ஸோ அங்கே நடந்தது இயேசுவின் மரணம் மட்டுமல்ல, அங்கே நடந்தது யாருடைய மரணம்? எல்லாம் சொல்லுங்க, நான் ஏற்கனவே செத்துட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏற்கனவே நான் செத்துட்டேன். ஹலோ, ஏன்னா இயேசுவோடு கூட நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? அடிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவை கொண்டு கல்லறையில் வைக்கும்போது யாரையும் வச்சுட்டாங்க? என்னையும் வச்சுட்டாங்க. ஓ ராக்லா மா சாட்டா ப்ரோசாத்தே ரேபெல்லே கிரேட்டா லீக்ராபா ஷடலா பிரேக்கெட்டாலா பிரேக்கெட்டே. இயேசு அடிக்கும் போது உங்களை அடிச்சது உண்மை. ஆமென். இயேசு அடக்கம் பண்ணும் பொழுது உங்களை அடக்கம் பண்ணது உண்மை. நீங்க யார் தெரியுமா? ஏற்கனவே கல்லறையிலிருந்து எழும்பினவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ரேப்லா மா சாட்டா பாரா கதாரா பாலா. கல்லறையை பார்த்து பயப்படாதீங்க, ஏற்கனவே நீங்க உள்ள போயிட்டு வந்துட்டீங்க. சாவை பார்த்து பயப்படாதீங்க, ஏற்கனவே நீங்க உள்ள போயிட்டு வந்துட்டீங்க. ஆமென். ஓ ரேகே மாசாட்டா டாபாரா. எபேசியர் 2 பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நல்லா கவனிங்க, எபேசியர் 2. இப்போ பால் ரெண்டையும் பத்தி பேசுறாரு. இயேசுவின் மரணத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு? அவர் கூட நானும் சிலுவையில அடிக்கப்பட்டேன் அப்படின்றாரு. சரி, இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுறாரு. இப்ப பேசுறாரு, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். சரி, அடுத்தது இப்ப கவனிங்க, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட, ஏங்க இயேசு உயிர், அதனாலதான் சொல்றேன், சிலுவை மரணம்ன்ற போது நீங்களும் மரிச்சிட்டீங்க. ஈஸ்டர்ன்றது இயேசுக்கு இல்ல, உங்களுடைய ஈஸ்டர் அது. எப்படி போட்டிருக்கு பாருங்க, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை. எல்லாம் சொல்லுங்க, நம்மை. இப்போ சில பேர் யோசித்துப்பாங்க, அது பவுல் அப்போஸ்தலன் மரிச்சிருப்பார் போல, நம்ம கிடையாது போல நினைச்சிருவாங்கல்ல. அதனாலதான் நம்மை. எல்லாம் சொல்லுங்க, நம்மை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மை. அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படின்னா அர்த்தம், இந்த சீனை மட்டும் மைண்ட்ல வைங்க. இனிமே பயத்துக்கு நீங்க பயம் காட்டுவீங்க. ஆமென். அது எந்த சீனு? இயேசு அடிக்கப்பட்ட போது நானும் அடிக்கப்பட்டு விட்டேன். இயேசுவை கல்லறையில கொண்டு போய் புதைத்த போது நானும் புதைக்கப்பட்டு விட்டேன்.
இயேசு பாதாளம் சென்ற போது நானும் போய்விட்டேன். இயேசு பிசாசை ஜெயித்து அவன் வல்லமையை உடைத்து அவர் எழும்பின போது அவர் மட்டும் எழும்பல, அவரோடு கூட நானும் எழும்பி இருக்கிறேன் என்பதுதான் சத்தியமா இருக்கிறது. ஏற்கனவே நீங்க மரணத்தை தோக்கடிச்சிட்டீங்க, ஏற்கனவே பிசாசை நீங்க தோக்கடிச்சிட்டீங்க, ஏற்கனவே பாதாளத்தை நீங்க தோக்கடிச்சிட்டீங்க, ஏற்கனவே சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டீர்கள், ஏற்கனவே மரித்து விட்டீர்கள், ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டு விட்டீர்கள். அது மாத்திரம் நடக்கல, இயேசு எழும்பும் போது அவரோடு கூட அவர் உங்களையும் உயிரோடு கூட அவர் எழுப்பி இருக்கிறார். எப்படி வருது பாருங்க, நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள், அடுத்தது கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. எல்லாம் சொல்லுங்க, அவரோடு கூட எழுப்பி. நிறைய பேர் என்ன செய்வாங்க, நம்ம இனிமேதான் சாக போறோம்னு நினைக்கிறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஏற்கனவே செத்துட்டீங்க, செத்த பயல அப்படிங்கல. அதான் ஓஹோ, இதைத்தான் கவிஞர் அவ்விதமாய் சொல்லுகிறாரோ. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி. அப்படின்னா என்ன, ஏற்கனவே என்ன பண்ணிட்டீங்க, செத்ததா தங்களை இன்னும் நினைக்கல, இனிமேதான் சாக போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க செத்துட்டீங்க. பக்கத்துலப்பா சொல்லுங்க, ஏற்கனவே நீங்க செத்துட்டீங்க. சரி, மதம் என்ன நினைக்கி, இனிமேதான் சாக போறோம், அப்புறமா ஒரு நாள் நம்மள அவர் என்ன பண்ணுவாரு, எழுப்புவாருன்னு நினைக்குது. அது ஒரு காமன் திங்கிங், சாதாரண ஒரு பார்வை. பால் சொல்றாரு, மேலானதை நாடுங்கள். ஆமென். இது வந்து ஒரு எளிமை எல்கேஜி. ஆனா உங்களுக்கு இன்னும் மேல வேணுமான்றார். ஆமென். மண்ணாவை சாப்பிட்டுட்டு சாவ போறியா, அண்ணாவை சாப்பிட்டுட்டு இருக்க போறியான்னு கேட்கிறார். ஹலோ, மண்ணாவை சாப்பிட்டுட்டு வாழதா இருந்தாலும் வாழலாம், அண்ணாவை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருக்கனாலும் இருக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கோன்றார். ஆமென். இப்ப மதம் என்ன நினைக்க, இனிமேதான் சாக போறேன், அப்புறம் இனிமேதான் எழும்ப போறேன், ஒரு நாள் நான் எழும்ப போகிறேன் அப்படின்றாங்க. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி. எல்லாம் சொல்லுங்க, எழுப்பி. பக்கத்துல பார்த்து சொல்றீங்க, உங்க சாவும் முடிஞ்சிடுச்சு, சடங்கும் முடிஞ்சிடுச்சு. ஹலோ, பிசாசு உங்களை ஒரு மரண பயத்துக்குள்ள வச்சிருக்கிறான் பாருங்க. அவன்கிட்ட பார்த்து சொல்லுங்க, நான் எப்பவுமே செத்துட்டேன்டா. சொல்லுங்க. இல்ல சும்மா கிடையாது, நான் வேடிக்கையா சொல்லல, நீங்க டிக்ளேர் பண்ணும்போது இன்னைக்கு அறுக்கப்படுகிறது சில காரியங்கள். ஆமென். ஏற்கனவே செத்து பொழைச்சவன்டா, எவனை பார்த்து சிரிச்சவன்டா. ஆமென். மரணமே உன் கூரெங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க. ஆமென். ஏற்கனவே இது நடந்திருக்குது. அப்ப இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட போது நானும் அடிக்கப்பட்டு விட்டேன். இப்ப இயேசு உயிர்த்தெழும் போது வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய ஈஸ்டர். எல்லாம் சொல்லுங்க, இது என்னுடைய குட் ஃப்ரைடே, என்னுடைய ஈஸ்டர். ஆமென். நான் அறையப்பட்டேன், நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். இதுக்கு ஒப்புமையாக ஒரு சம்பவத்தை சபையில செய்யும்படி ஆண்டவர் சொன்னார். அது என்ன சம்பவம்? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம். ஞானஸ்நானன்றது எதுக்கு அடையாளமா இருக்குதா? எதுக்கு அடையாளமா இருக்குதா? பாருங்க, ஞானஸ்நானம் எதுக்கு அடையாளமா இருக்குது பாருங்க. ஐ வாண்ட் டு கிவ் தம் சம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் போடுங்க. கொலோசையர் 2:12. ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். எத்தனை பேர் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கீங்க? கை தூக்குங்க, கீழே போடுங்க. யாரெல்லாம் இன்னும் எடுக்கல கை தூக்குங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க கை தூக்குங்க. சும்மா இல்லை, ஒன்றும் இல்லை, கை தூக்குங்க. இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல 1 2 3. அடக்கம் பண்ணாம இவ்வளவு பேர் இருக்காங்க. ஞானஸ்நானம் என்ன தெரியுமா? உங்க அடக்காரதனைக்கு நீங்களே போறது. வாவ். சில பேர் சொல்லுவாங்க, நாம அடக்கம் பண்ணும்போது பார்க்க முடியுமா? ஓ, பார்க்கலாமே.
யாரெல்லாம் வருவாங்க தெரியுமே, என்னெல்லாம் நடக்கும் பார்க்கலாமே. ஏன்னா வேத வசனம் எப்படி சொல்லுது பாருங்க, ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட. பாலுடைய ரெவலேஷனே அதுதாங்க, the union with Christ, the union with Christ, the union with Christ. நான் அவரும் வேற கிடையாது. நம்ம எல்லாம் ஆதாமோட அட்டாச்ல இருக்கிறோம். அதனாலதான் சாவோம், அதனாலதான் தரித்திரம், அதனாலதான் நோய், அதனாலதான் இந்த உலகத்தில் இருக்கிற தீமையோடு அட்டாச் பண்ணப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆதாம அடக்கம் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால, வெட்டி எறிகிறோம். ஆமென், ஆமென். அவன் மண்ணிலிருந்து வந்தவன், இவரோ விண்ணிலிருந்து வந்தவர். ஆமென். சொல்றாங்க பாருங்க, மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே திரும்புவாய். இல்லையா? பெட்டியை உள்ள வச்சுக்கிட்டு சொல்றாங்களா, அங்கேயே போட்டுக்கிட்டு. எனக்கு பிடிக்காத ஒன்று என்னன்னா, இந்த சாவு அடக்கத்தில் ஜெபம் பண்ண சொல்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, ஏன்னா இதெல்லாம் இல்லை, மண்ணுக்கு மண்ணாய் சாம்பலுக்கு சாம்பலாய் புழுதிக்கு புதியலாய். அப்போ கூட நான் ஜெபம் பண்ணிடுவேன், எலும்பி வீட்டுக்கு போறதுக்குள்ள எலும்பி வரட்டும் ஆண்டவரே. ஆமா, பிடிக்கவே பிடிக்காது. அந்த போர்ஷன் மட்டும் எனக்கு தராதீங்கன்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா இயேசு எந்த அடக்காரதனையும் நடத்தல. ஆமென். Give them praise. He never conduct. ஒரு நாளும் he never conduct a funeral service. இயேசு ஒரு பிணத்தை கூட அடக்கம் பண்ணது கிடையாது. ஒரு அடக்காராதனையும் அவர் கலந்ததே கிடையாது. ஏன்னா அவர் அடக்கம் பண்ணதுக்கு வரல, அடக்கம் பண்ணதெல்லாம் எழுப்புவதற்காக, செத்ததை எழுப்புவதற்காக, சாவுக்கேதுவானதை உயிர்ப்பிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். He never conduct a funeral service. எல்லாரும் சொல்றோமே, உண்மை போல மாறணுமே. எனக்கும் ஆசை தான். ஏசப்பா, அடக்காரதனை மட்டும் நடத்தவே கூடாது ஏசப்பா. நம்ம நடத்தினா ரிசரக்ஷன் சர்வீஸாக தான் அது இருக்கணும். ஓரா சடலா பாராசியா ஜாலா பாரா லிகாராபா ஷெடலேப்ரே மேகா ஜாலா பாராஹா செட்டே. அந்த மேண்டில், அந்த கிரேஸ் இன்னைக்கு விளட்டு சுவாமி. இந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிற நேரம், இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிற நேரம், அந்த ஆவி, அந்த கிருபை, அந்த பலன் சபைக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்குள்ளே, I speak that resurrection power. Amen. I speak the life of Christ. Let them overflow. Kamara satara balara. ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட. எல்லாம் சொல்லுங்க, அவரோடு கூட. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க பைபிள்ல படிங்க, யூனியன் வித் கிரைஸ்ட். அவரோடு கூட. நாம் எல்லாரும் ஆதாமோடு கூட, ஆதாமோடு கூடன்னு ஆதாமோடு அப்படியே அட்டாச்சாக இருக்கிறோம். மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே போவாய். ஏன்னா ஆதாம மைண்டில் வச்சே இன்னும் வாழ்கிறோம். இல்லை, விண்ணிலிருந்து வந்தா சாகவே மாட்டாய். ஆமென். முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து வந்தான், பிந்தின ஆதாமோ விண்ணிலிருந்து வந்தவர், சாகாமை உடையவர். ஆமென். ஜீவனின் அதிபதி. ஹல்லேலூயா. ஜீவனின் அதிபதி. இப்ப எப்படி போட முடியும்? ஆதாம வச்சு மண்ணை போட முடியும், இயேசுவை வச்சு போட முடியுமா? ஆதாம உள்ள வச்சு மண்ணள்ளி போட சக்தி இருக்கிறவங்களுக்கு இயேசு வச்சு போட முடியுமா? போட்டாலும் நிக்காது, உடைச்சுக்கிட்டு அது வெளியில வரும். ராமா சடலா பிரேக்கே லேப்ரோ செட்டலா பிரகட்டலா பாரா. ஓ glory, ஓ glory, ஓ glory. அவரோடு கூட. எல்லாம் சொல்லுங்க, அவரோடு கூட. நீங்க உங்க மைண்ட் செட் அப்படியே மாறட்டும். I'm connected with Christ. I'm union with Christ. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம், I'm connected with Christ. I'm union with Christ. Hallelujah. அதனால தான் communion. இப்போ நீ கொடுக்குறோம் பாருங்க, நீ கொடுக்க போற கம்யூனியன். ஏன் கொடுக்குறோம்? Come in the union. Your union with Jesus, not Adam. Your union with life, not death. Your union with prosperity. Your union with healing and health. Amen. அவர் சொல்றாரு, communion. இந்த யூனியனுக்குள்ள வா. இதுக்குள்ள நீ வந்து கனெக்ட் ஆனா, ஏன் மாம்சத்தை நீ புசிக்கிற, ஏன் ரத்தத்தை நீ பானம் பண்ற, உனக்கு சாவே கிடையாதுன்றார். ஆமென்.
இதை பேசுறதுக்கு தைரியம் இல்லை, அவ்வளவுதான் விஷயம். சபைக்கு இதை பேசுறதுக்கு தைரியமும் இல்லை, முதுகெலும்பும் கிடையாது. ஏன்னா இதை பேசினா சும்மா விட மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, எந்த வீடியோ விட இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகும் பாருங்க. ஆமா, ஏன்னா இதை பேசுறதுக்கு விடமாட்டான், இதை பயிற்சி செய்வதற்கு விடமாட்டான். நாம் என்ன பண்றோம்? இதை பேசுறோம், இதை பயிற்சி பண்றோம். ஏன்னா கடவுளுடைய வார்த்தையில சொல்லியிருக்கு. ஆமென். பாருங்க, கடவுளுடைய வார்த்தையில சொல்லியிருக்குன்னா செழிப்பை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன், செழிப்பை பேச ஆரம்பித்தேன். பேசும்போது செழிப்பு இல்லை, பேசும்போது என் பாக்கெட்லே இல்லை. ஆனால் பேசிக்கிட்டே இருந்தேன், சொல்லிக்கிட்டே இருந்தேன், பேசிக்கிட்டே இருந்தேன், சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸை அதிகமாக நான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். லட்சம் லட்சமாக கொண்டு வராங்க. அதிக ஃபேமிலியோட பேசிட்டு இருக்கிறேன், 1 லேக் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபா ஆஃபரிங் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் கடனெல்லாம் நாங்கள் அடைச்சிட்டோம். ஆமென். கர்த்தருடைய தயவினால், அவருடைய கிருபையினால் எங்கள் கடனெல்லாம் நாங்கள் அடைச்சிட்டோம். உங்களுக்கு இந்த 1 லட்ச ரூபா ஆஃபரிங் கொண்டு வந்துருக்குறோன்னு கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ நான் இதை பேசும்போது என்கிட்டையும் செழிப்பு கிடையாது, ஆனால் கடவுளுடைய வார்த்தையில் இருந்தது. அப்பவும் எதிர்த்தாங்க, என்ன செழிப்பு செழிப்பு செழிப்புன்னு சொன்னால் வந்துருமா? எங்க சொன்னா வந்துருமான்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு பைபிளே அப்போ தெரியலையா? சொன்னா வரும்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க, அவன் சொன்னபடியே ஆகும் என்று அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அப்போ அதை பேச ஆரம்பிச்சா அது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. பாருங்களேன், நான் சொல்றேன், நாம் எதை பேசுகிறோமோ அதை பார்ப்போம். ஆமென். அப்போ நான் செழிப்பை பேசும்போது அதுக்கான எதுவும் இல்லை, ஆனாலும் வார்த்தையில் இருக்குன்னு தான் பேசினேன், நான் வரும்னு தான் பேசினேன். பேச பேச வந்திருக்குது. ஆனால் இதுதான் எல்லைன்றது இல்லை, இது சின்ன ஒரு உள்ளங்கை அளவு. இன்னும் பார்க்க போகிறோம், பல கோடிகளை நாம் பார்க்க போகிறோம். ஆமென், ஆமென். இது மாதிரி 100 மடங்கு பெரிய இடங்களை வாங்குவோம், கட்டடங்களை கட்டுவோம், நல்ல ஏசியிலலாம் உட்கார்ந்துருப்போம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஆனால் இப்போ கொஞ்சம் தூசியாக தான் இருக்குது. ஆனாலும் ஏசியை பற்றி பேசலையா? தூசியாக இருக்குன்னு தூசியை பேசுவேன் நான்? இல்லை, ஏசியை தான் பேசுவேன். ஆமென். வியாதி இருக்குது, மரணம் இருக்குது, பலகீனம் இருக்குது, ஆனாலும் சாகாமையை பற்றி நான் பேசுவேன். ஆமென். I will not die. நான் சாகாமல் பிழைத்திருந்து. பக்கத்துல பா சொல்லுங்க, இருக்கிறத பேசக்கூடாது, எது வரணுமோ அதை பேசணும். நம்ம இருக்கிறத பேசினா மறுபடியும் அதுவே வந்துடும். நிறைய பேருக்கு தெரியல பாருங்களேன், கடன் பிரச்சனை நோய் இதே பேசுறீங்க, அதை பேசாதீங்க. இல்லை அதானே இருக்கு, அதை பேசுனீங்கன்னா அது மறுபடியும் ப்ரொடியூஸ் ஆயிரும். ஓஹோ, நான் தான் என் வாயால் பொறிச்சு தள்ளுதானா? ஆமாம், பொறிஞ்சி தள்ளுதமைங்கள. நான் சொல்கிறேன், பொறிச்சு தள்ளுதீங்க. இவன் பொறிச்சு தள்ளிடுவா பிரதர். அப்போ வாய் என்ன பண்ணுது? பொறிக்கிற சக்தி எதில் இருக்கு? வாயில் இருக்குது. என்ன பொறிக்கிறீங்க? எதை பிறப்பிக்கிறீங்க? எதை பேசுறீங்களோ அதை என்ன பண்றீங்க? பிறப்பிக்கிறீங்க. நீங்க சொல்ல சொல்ல அது வந்துகிட்டே இருக்கும். பிரச்சனையையும் குறைவுகளையும் பாவங்களையும் இல்லாமையும் நெகட்டிவானதை நீங்க தேவ வார்த்தைக்கு மாறானதை பேசிக்கிட்டே இருக்கும்போது அது வந்துருது. கர்த்தர் சொல்றார், அதை பேசாத, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஓ, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். நீதிமொழிகள் 18, நீதிமொழிகள் 18 அதை போடுங்க, நல்லா கவனிங்க. மரணமும் ஜீவனும் எதுல இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, நாக்குல. இந்த நாக்கை வச்சு நரகத்தையும் திறக்கலாம், பரலோகத்தையும் திறக்கலாம். யாக்கோபு சொல்றாரு, டைம் இல்லை இப்ப இதெல்லாம் போதிச்சிருக்கிறேன். இந்த நாக்கை வச்சு எதை திறக்க முடியும்? நரக அக்னியும் கொளுத்தலாம், பரலோக அக்னியையும் திறக்கலாம், எதை வேணாலும் செய்ய முடியும். கவனிங்க, மரணமும் ஜீவனும் எதுல இருக்கு? நான் கொஞ்சம் நாக்கை தொடுங்க, தப்பு இல்லை, சும்மா தொடுங்க, நல்லாதான் இருக்கு. உப்பு கறிக்கல, ஒன்றும் இல்லை, வேர்வை. மரணமும் ஜீவனும் எதுல இருக்கு? நாவின் அதிகாரத்துல இருக்குது. இப்ப பாருங்க, அது எது கிடைக்குதுன்னு நமக்கு தெரியாது, அப்படி போட்டிருக்கா. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்படின்னா அர்த்தம் எப்படி வருது பாருங்க. And those who love it and
அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? It will eat its fruits and bear the consecution of their words. எல்லாம் சொல்லுங்க, consequence of their words. அப்பனா என்ன? நீங்க என்ன விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க என்ன விரும்புறீங்க? அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணத்துல பிரியப்பட்டா நீ மரணத்தை பேசிக்கோ, அந்த பழத்தை சாப்பிட்டுக்கோ. ஜீவன்ல பிரியப்பட்டா இந்த பழத்தை நீ சாப்பிடலாம். ஆமென். அதில் பிரியப்படுகிறவர்கள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, எந்த டீச்சிங்ல பிரியம் இருக்கு? எதை பேசுறதுல பிரியம் இருக்கு? The choice is yours. The choice is yours. எதுல பிரியப்பட போறீங்க? இதை பேசணுமா பேசலாம், அதை பேசணுமா பேசலாம். சாவோன்னு பேசலாமா? பேசலாமே. சாவோன்னு பேசினா நீங்களும் சாவீங்க, கேட்கறவங்களும் சாவாங்க. ஆமா, வனாந்தரத்துல தான் நடந்துச்சு. 10 பேர் வந்து என்ன பிரசங்கம் பண்ணாங்க? மாப்பிள்ள நம்ம அவங்க போக முடியாதாண்டா அப்படின்னாங்க. அம்புட்டு பிணங்களும் வனாந்தரத்தில் விழுந்தது. ஆனா 2 பேர் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், போக முடியும்னாங்க. சாவை தாண்டி போயிட்டாங்க, பிணத்தை தாண்டி போயிட்டாங்க. ஓ, சில தலைமுறை இதற்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. சில பேர் இதற்காகவே எழும்ப போகிறார்கள். ஆமென். You speak life, you release life. Amen. You demonstrate the resurrection power of Jesus. 10 பேர் சாவதான் பேசினா, 10 பேரும் செத்தான். அவன் பிரசங்கத்தை கேட்டவனும் செத்தான். ஹலோ, இஸ் இன் த பைபிள். நம்பர்ஸ் 13 and 14. என்னாகமம் 13, 14 வாசிங்க வீட்டில் போய். ஆனா 2 பேர் நாம போவோம், கடவுள் நம்ம மேல பிரியமா இருக்கிறார்னு பேசினாங்க. காலேப், ஜோசுவா. இவங்க 2 பேருக்கும் முதுமையே வரல, அவர்கள் இளமையிலே தங்கினார்கள். Because they speak life. Reklama satatata. I resist death in this place. Hallelujah. எல்லா முதுமையின் என்கிற சாபங்களை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஆமென். அவங்க சொல்றாங்க, வேதவசனம் சொல்லுது, 40 வயதில் இருந்த அதே பலன் இப்ப 80 அதே இது இருக்குதுன்றாங்க. அப்படியே ஏஜ் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஐ ஸ்பீக் ஏஜ் ஃப்ரீசிங். 30லே நிக்கட்டும், 40லே நிக்கட்டும். ஐ ஸ்பீக் ஏஜ் ஃப்ரீசிங் இன் ஜீசஸ் மைட்டி நேம். ஆமென். ஆமென். ஏங்க, தரித்திரம் பிடிச்ச ஊர்ல நீ தரித்திரனா வாழ்வேன்னு சொல்றதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவையில்லை. அது எவன் வேணாலும் வந்து பேசலாம். நோய் பிடிச்ச உலகத்துல நமக்கும் நோய் வரும், கொரோனா அப்படின்னு பேசுறதுக்கு ஒன்றும் பெரிய வெளிப்பாடும் தேவையில்லை, எந்த தீர்க்க தரிசன வரங்களும் தேவையில்லை. ஆனா எதுக்கு வரம் தேவை, எதுக்கு கிருபை தேவைன்னா, செத்து கொண்டிருக்கிற உலகத்துல நீ வாழ முடியும் என்று சொல்வதற்கு தான். ஆமென். தரித்திரமான உலகத்துல நீ செழிக்க முடியும் என்று சொல்வதற்கு தான் ஜீவன் தேவை, பலன் தேவை, அதுக்கு தான் கிருபை தேவை. இதை சொல்றதுக்கு தேவையில்லை, இதை சொல்றதுக்கு அவசியமே இல்லை. அதை மேன்மை பாராட்டி இருக்காங்க. நாங்க கரெக்டா பேசுறோம், செத்து போயிருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீனும் செத்து போயிருவ, ஐயோ பாவம். அதை கேட்கிற அப்பாவி ஜனமும் செத்து போயிடும். ஓ, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். நோ மை ஃப்ரெண்ட், நோ நோ. நான் சாகாமல், எல்லாம் சொல்லுங்க, நான் சாகாமல். I will not die. இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுங்க, I will not die. என் வீட்டில் மரணம் நடக்கக்கூடாது. ஆமென். என் பிரயாசங்களில் மரணம் இருக்கக்கூடாது. I cancel every death spirit in the mighty name of Jesus. நீங்கள் இந்த நாள்ல இருந்து சாவின் எதிரிகளாக இருக்க வேண்டும். ஆமென். ஏன்னா நீங்க யார் தெரியுமா? ஏற்கனவே சாவை ஜெயிச்சிட்டீங்க. ஏற்கனவே பாதாளத்தை நீங்கள் வென்று விட்டீர்கள். ஏற்கனவே மரணத்தை நீங்கள் வென்று விட்டீர்கள். ஏற்கனவே சாவை ஜெயித்தவர்களாக இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆமென். ஷாடலா பிரேக்கிண்டலா கதாரா. செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஆடம். அதுல கனெக்டா இருக்காதீங்க இன்னையிலிருந்து. கிரைஸ்ட், எல்லாம் சொல்லுங்க கிரைஸ்ட், எல்லாம் சொல்லுங்க அவரோடு கூட.
அவரோடு கூட, அவரோடு கூட நானே மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னை நிலைத்திருந்தா அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமென். I have a union with Christ. அப்போ கம்யூனியன்ல அது நடக்குது பாருங்களேன். அவருடைய இரத்தத்தையும், அவருடைய இரத்தத்தை புசித்து அவருடைய சரத்தை பானம் பண்ணும் பொழுது அந்த கனெக்ஷன்ஸ் வருது, அந்த யூனியன் வருது. சொல்றாரு, இப்ப நீ மன்னாவை சாப்பிடலடா, அண்ணாவை சாப்பிட்டுருக்க. லிவிங் பிரெட், லிவிங் பிரெட், லிவிங் பிரெட். அதுக்கு பேரே லிவிங் பிரெட். இது உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? சாவை அடியும். ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் மாதிரி. ஆமென். சாவுக்கு எதிரா, நோய்க்கு எதிரா, தரித்திரத்துக்கு எதிரா உங்க பாடியில ஒரு ஜீவனின் சக்தி இந்த நாளிலே கட்டவிழ்க்கப்படுகிறது. ஓ மா சட்டா பிரேக்கே. ஓ இது இந்த லைஃபை பேசினாலே நோயே வராது பாருங்களேன். ஆமென், ஆமென். இந்த லைஃபை பேசினாலே தரித்திரம் உள்ள வராது, சாபம் உள்ள வராது. I speak life. I speak life in this place. Amen. Amen. ஆண்டவர் சொல்றாரு, உபாகமத்துல சொல்றாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், மரணத்தையும் ஜீவனையும் இந்த நாளில் உனக்கு முன்பாக வைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? The blessings or curse is a choice. Success or failure is a choice. The life and death is a choice. அவர் சொல்றாரு, ரெண்டையும் உன் முன்னாடி வைக்கிறேன். ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். வச்சுட்டு சொல்றாரு, இதோ இன்று நான் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற ஆசீர்வாதமும் இல்லைம்மா, லாஸ்ட் சாப்டர்ல இருக்கிறது போடுங்க. உபாகமம் லாஸ்ட் சாப்டர்ல வர்றது போடுங்க. அவர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ணு? நீ ஜீவனை தெரிந்து கொள். You choose life. பக்கத்துல பா சொல்லுங்க, choose life. Choose life. Amen. Choose life. எப்போ ஜீவனை தெரிந்து கொள்ள முடியும்? நீயும் இந்த ஸ்கிரிப்சர்லாம் பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன், வானத்தையும் பூமியும் சாட்சி வைக்கிறேன், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, நீயும் உன் சந்ததிக்கு. கமான், சவுண்டா, சவுண்டா, நல்ல சவுண்டா. ஜீவனை தெரிந்து கொண்டு, choose life. You shall choose life. பாதல பா சொல்லுங்க, choose life. நல்ல சவுண்டா, எமோஷனலா சொல்லுங்க, choose life. Come on, say choose life. Choose life. Choose blessings. Choose success. Choose prosperities. Choose. Oh, it's a choose. It's a choosing, my friend. You can choose it. You can choose it. என்ன சொல்றாரு? நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. இப்போ 10 பேர் சாவை பத்தி பேசி செத்து போயிட்டான். வனாந்தரத்திலே அவர்கள் பிணங்கள் விழுந்தது. ஆனா 2 பேர் இல்ல. கர்த்தர் சொன்னதை நாங்க பார்ப்போம். ஆமென். காலேப் அண்ட் ஜோஷுவா. ஆமென். இன்னொரு இந்த சந்ததி போயிட்டு இன்னொரு சந்ததியை அதற்குள்ளே நடத்தக்கூடிய தலைவர்களாய் கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமென். கேட்கிறவன் கேட்கிறான், கேட்காதவன் போறான். அதை பற்றிலாம் ஒரு காரியமே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்ன்றார். What you want, choose life. நீயும் உன் பிள்ளைகளும் நீயும் உன் குடும்பமும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆமென். choose life. அப்போ பேசுறதுல வலிமை இருக்கா? எஸ். கேட்கறதுல வலிமை இருக்கா? எஸ். சாவ பேசுற இடத்துல போய் உட்கார்ந்த மக்களை நான் பார்த்துருக்கிறேன். 45 50 நிறைய சபைகள்ல தாண்டதே இல்லை மக்கள். ஏன்? they are always speaking death. Death is good. Bible says death is the enemy, but church says it's a good friend. What a controversy. சபையில் என்ன சொல்றாங்க? மரணம் நல்லது.
களிப்பு வீட்டுக்கு போவதை காட்டிலும் சொல்லுங்க சொல்லுங்க, துக்க வீட்டுக்கு போவது நல்லது. அதான் அடிக்கடி போயிடுறீங்க. ஏன்னா என்ன சொன்னீங்க? நல்லது. அது சூரியனுக்கு கீழே, நான் பேசுறது சூரியனுக்கு மேலே. ஆமென். I am speaking the life is not under the sun, it is under the SON Son, Jesus Christ. Amen. The King Solomon speak SUN Son. சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. நாம பேசுறது SON Son Jesus. அவருக்குள்ளே மாயையும் அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது, மாயையும் அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது. ஆமென். It's not SUN Son. எல்லாம் சொல்லுங்க, SUN Sonக்கு கீழே என் வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கை சன்னுக்குள்ள இருக்கு. இந்த உலகத்துக்கு ஒன்று நல்லா தெரியும், சூரியனோடு காம்ப்ரமைஸ் ஆகி போனா அது எழும்பும் போது எழும்பணும், அது தூங்கும் போது தூங்கணும். இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்க பாடி எப்படி இருக்கும்? ஹெல்த்தியா இருக்கும், நல்லா இருக்கும். இது பெரிய ஒரு டெக்னாலஜிலாம் இல்லை, இது நேச்சுரல் திங்ஸ். பட் we are talking about, அவர் சொல்றாரு, உன் சூரியன் உன் சந்திரன் அது கிடையாது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். இந்த மறைவில் நீங்க வாழல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நான் சூரியன்ல இருந்து வர்ற ஷேடோல வாழல, இந்த SUN சன்ல. எல்லாம் சொல்லுங்க, நீங்க அதை கேன்சல் பண்ணிடுங்க. எல்லாம் சொல்லுங்க, SUN சன். எல்லாம் சொல்லுங்க, நான் சூரியனுக்கு கீழே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. SON Son Jesus, அந்த சன்னுக்குள்ள நான் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, I am in Christ. ஆமென். நான் உன்னதமானவருக்குள் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் உன்னதமானவருக்குள் இருக்கிறேன். கனெக்ட் பண்ணுங்க. நீங்க இந்த சன்னோட கனெக்ட் பண்ணீங்கன்னா இப்படிதான் வாழணும். காலையில் எழும்பும் போது எழும்பணும், அது தூங்கும் போது தூங்கணும். எனக்கெல்லாம் செட்டே ஆகாது. 6 மணிக்கு சூரியன் மறைஞ்சிருது, நமக்கு 6 மணிக்கு அப்புறம் தான் பூஸ்டப்பாவே இருக்கு. 3 மணி 4 மணி தான் தூங்கவே போறது. நேச்சுரல் கிளாக் படி everything is wrong, but I am not living in this clock. I am not living in the SUN Son. I am living in the SON Son, Jesus Christ. Identify yourself with SON Son Jesus. Amen. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்குது நம்புறீங்க? ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னைக்கு நடக்கிறது. ஆமென். ஒரு பெரிய உங்க மைண்ட்ல, உங்க திங்கிங்ல, உங்க சாய்ஸஸ்ல, உங்க பேச்சுல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை தேவ ஆவியானவர் இந்த காலையில கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். Oh Rama Sata Tata Para Shadala Brekete. Death is the enemy. Put that words. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். எல்லாம் சொல்லுங்க, சத்துரு. எல்லாம் சொல்லுங்க, மரணம் ஒரு சத்துரு. நம்ம ஆட்கள் பாருங்க, சத்துருவையும் சிநேகிங்கள் என்று இயேசு சொன்னாரே, அதனால எதை சிநேகிச்சிட்டு இருக்காங்க? மரணமே எப்பொழுது வருவாய். ஒரு அம்மா 35 வயசுல செத்து போயிடுச்சு. அந்த இடத்துல போதிக்கிறார் ஒருத்தர் வந்து, என்ன சொல்றாரு பாருங்க, அந்த அம்மாவுக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாருங்க, சீக்கிரமாவே போயிட்டாங்க. அப்படின்னு அர்த்தம், நீங்க எல்லாம் ஏண்டா இருக்கீங்க, எப்ப ஜாவ போறீங்க? இதுக்கு 3 அல்லேலூயா சொல்லுவோம். இதுக்காடா செத்து போறதுக்காப்பா அல்லேலூயா? நானே அந்த அம்மா இவ்வளவு சீக்கிரம் செத்து போயிட்டேன்னு வருத்தத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறேன். நம்மளால எழுப்பதான் முடியல. அட்லீஸ்ட் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஜோம் பண்ணதாக செய்வோம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறேன். அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் ஒருத்தர். என்ன பேசிட்டு இருக்கிறாரு? சீக்கிரமாய் அவர்களுக்கு இந்த பாக்கியம், மரணத்தை என்னன்றாங்க பாக்கியம். என்ன மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க. அது ஓகேவா? ஆனா நீங்கள் சாக மாட்டீர்கள்னு சொன்னா கெட்ட செய்தியா. இதுக்கு பேரு துச்செய்தியா, இதுக்கு பேரு கெட்ட செய்தியா, இதுக்கு பேரு துருபதேசமா. அப்படின்னு ஒரு துருபதேசமே சொல்லுதே. இவர்கள் எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படின்னு கள்ள தீர்க்கதரிசி சொல்லுது பாருங்க. அதான் பெரிய காமெடியா இருக்கு. காமெடியில பெரிய காமெடி அதுதான் பாருங்களேன். எச்சரிக்கையா இருங்கள். ஆமா, யாருக்கு? உங்களுக்கு தானே போட்டாங்க பாருங்க. எச்சரிக்கையா இருங்கள். ஆமா ஆமா, உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா நாங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமே இந்த பக்கம் நாங்க வர்றதா இல்லை.
எப்படி இருக்குது பாருங்க. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு, the last enemy. ஆமென். சத்து எல்லாம் சொல்லுங்க. மரணம் ஒரு எதிரி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. சாவு ஒரு எதிரி. அவன் நண்பன் கிடையாது, அவன் எதிரி. ஆமென். அப்ப அதை எதிர்க்கணும் இயேசுவின் நாமத்தில். எதிரினா என்ன பண்ணணும்? எதிர்க்கணும். எல்லாம் சொல்லுங்க, எதிர்க்கணும். ஆமென். பயப்படாதீங்க. இதுக்கப்புறம் ஒரு சூப்பர் நேச்சுரல் போல்ட்னஸ் உங்க பாடியில ஆப்ரேட் ஆகும் நான் சொல்றேன். இதற்கப்புறம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம் உங்க மனதில், உங்க ஆவியில கொண்டு போடப்படுகிறது. ஆமென். எப்படி தைரியம் வருது? ஞான ஸ்நானத்தினாலே. இப்ப மரணம்ன்றது என்னது? மரணம்ன்றது என்னது? நல்லதா? யாராவது நம்ம நல்லதுனாங்கன்னா ஞானஸ்தான தொட்டில கூட கொஞ்சம் நேரம் வச்சிருவேன். பரவாயில்ல, எம்புட்டு கேஸ் ஆனாலும் பரவாயில்ல. எப்படி போட்டிருக்கு? ஞானஸ்தானம்ன்றது என்னன்னு சொன்னேன். எல்லாம் சொல்லுங்க, அடக்காராதனை. அப்போ நீங்க ஞானஸ்தானம் பெற்ற போது உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? எல்லாம் சொல்லுங்க, அடக்கம். ஓ, அதுக்கப்புறம் தான் அப்படி அடக்கம் ஆயிட்டீங்களா? தெரியுதா நான் ஏன் இவ்வளோ அடக்கமா இருக்கேன்னு? தெரியுதா? என்ன அடக்கம் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒருத்தர் சொல்றாரு, அடக்கமான பொண்ணா இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், எத்தனை பொண்ணு உயிரோடு இருக்காங்க? ஏன் அடக்கமான பொண்ணை தேடிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க? இவங்களுக்கு அடக்கமான பொண்ணு வேணுமா? வாங்க தோண்டி எடுத்தாரு. ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ண பட்டவர்களாகும். அப்போ இது ஒரு ட்ரெடிஷனலா செய்யல, இதுக்கு ஒரு ஞான அர்த்தம் இருக்குது. ஆமென். ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன பண்றோம்? அடக்கம் பண்றோம். எல்லாம் சொல்லுங்க, அவரோடு கூட. எல்லாம் சொல்லுங்க, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலில் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப ஞானஸ்தானம் என்ன தெரியுமா? இப்போ கூட்டிட்டு போய் தண்ணிக்குள்ள முக்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? அடக்கம். எல்லாம் சொல்லுங்க, அடக்கம். யாரோட? இயேசுவோட அடக்கம். யார் களையப்படுகிறான்? ஆதாம் களையப்படுகிறான். ஆமென். இப்ப எழும்பும் போது இயேசுவோட நீங்க எழும்பிட்டீங்களா? ஆமென். அவரோடு கூட நீங்கள் எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமென். சோ அப்ப பேப்டிசம்ன்றதுல என்னன்னா, உங்க உங்க அடக்காராதனை முடிஞ்சிட்டு. எல்லாம் சொல்லுங்க, சடங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சாவு கிடங்குல இருந்து தான் எழும்பி வந்திருக்கிறேன். அப்படியே பேசுங்க. ஆமென். சவக்குழியிலிருந்து நான் எழும்பி வந்திருக்கிறேன். ஆமென். சாவு குழியிலிருந்து நீங்க எழும்பி வந்துட்டீங்க. இன்னும் அந்த குழியில உங்களை அனுப்புறதுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது, ஒரு பிசாசு கிடையாது, ஒரு வியாதி கிடையாது, ஒரு மனிதன் கிடையாது. நான் சாகாமல் பிழைத்திருந்து, I will not die but live. I will not die but live. ரொம்ப பெருசா தெரியுது. அப்படி தெரிஞ்சாதான் அது சுவிசேஷம். That is a gospel. Amen. That is a gospel. What is a gospel? சாகாமையையும் அழியாமையையும் தீமோத்தேயுல வாசிக்கிறோம். சாகாமையையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தினார். What is a gospel? சாகாமை. பக்கத்துல பா சொல்லுங்க, சாகாமை. ஆமென். சாகாமை. சாகாமையும் அழியாமையும் தான் எதுவா? சுவிசேஷமா இருக்கிறதா. ஆமென். இங்க பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, கிருபை இப்ப என்ன பண்ணப்பட்டு இருக்கிறது? வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. கிருபைனாலே என்னதுதான்? லைஃப். பாவம் எதை கொண்டு வருது? மரணம். கிருபை எதை கொண்டு வருது? லைஃப். அப்ப கிருபையினால என்ன பண்ணப்பட்டது? என்னது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது? லைஃப். என்ன அங்க பாருங்க, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார். ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார். ஆமென். எதிர்த்து நில்லுங்க. பலகீனத்தை எதிர்த்து நில்லுங்க. நோயை எதிர்த்து நில்லுங்க. சாவை எதிர்த்து நில்லுங்க. ஏன்னா அவரோடு கூட நான் அடிக்கப்பட்டு விட்டேன், அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன், அவரோடு கூட நான் எழுந்திருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Thank you Holy Spirit.